தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இரு அவைகளிலும் திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் கடும் அமளி. அவை தலைவரின் இருக்கைக்கு அருகே சென்று முழக்கமிட்டதால் பரபரப்பு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம். கனிமொழி, திருமாவளவன், ஆர் ராசா உள்ளிட்டோர் கருப்பு உடை அணிந்து பங்கேற்பு. தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும். திமுக எம்பிக்களுக்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் ஆதரவு. ஒடிசா எதிர்க்கட்சி தலைவர் நவீன் பட்நாயக்குடன் அமைச்சர் டிஆர்பி ராஜா, தயாநிதி மாறன் எம்பி சந்திப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2ஆம் நாளாக கள ஆய்வு. திருக்கழுக்குன்றத்தில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். செங்கல்பட்டில் 497 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 280 கோடி ரூபாய் மதிப்பிலான 47 முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். தயாநிதி மாறன் அவதூறு வழக்கில் இருந்து எடப்பாடி பழனிசாமி விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்ற நிலையில் அடுத்த விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரிய மனு. காவல்துறை வருகிற 13ஆம் தேதி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. இயக்குனர் சங்கரின் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்ட விவகாரம். சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. கொடநாடு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அலுவலரான வீரபெருமாள் விசாரணைக்கு ஆஜர். கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் தீண்டாமை செயலில் ஈடுபட்ட சம்பவம். குற்றம் சாட்டப்பட்ட காவலர் முரளிராஜா உட்பட 3 பேர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மேயர் சங்கீதாவை கண்டித்து சொந்த கட்சி கவுன்சிலர்கள் வாக்குவாதம். துணை மேயரை வைத்து கூட்டத்தை நடத்த வலியுறுத்தி திமுக கவுன்சிலர்கள் வாதம் செய்ததால் பரபரப்பு. மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரமாக்க கோரி 12வது நாளாக போராட்டம். சேலம் கோட்டை மைதானத்தில் தாவேகாவினரும் ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுக நடத்திய போராட்டத்திற்கு பாஜக எதிர்ப்பு. காவல்துறை கைது செய்ய முயன்ற போது பாஜகவினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் ஏழுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி படுகொலை. 2013ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலை சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் வகையில் படுகொலை அரங்கேறியிருப்பதாக தகவல். நாகை, திருவாரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நெல்லையில் பெய்த கனமழை காரணமாக சாய்ந்த மின்கம்பங்கள் உடனடியாக அகற்றி அசம்பாவிதத்தை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தல்.
ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் கனமழையால் தேங்கிய தண்ணீர். பயணிகளை பேருந்து நிலையத்திற்கு வெளியே இறக்கிவிட்டு செல்லும் பேருந்துகள். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மலைநம்பி கோவிலுக்கு செல்ல தடை. மறு உத்தரவு வரும் வரை பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் பூண்டி நகராட்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து. 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம். தூத்துக்குடியில் மழைநீர் தேங்கிய குட்டையில் விழுந்த பெண் குழந்தை. அருகில் இருந்தவர்கள் குழந்தையை பத்திரமாக மீட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியானது. துபாயில் இருந்து நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்திய விவகாரம். நெறிமுறை மீறல் குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது கர்நாடக அரசு. ஜம்மு காஷ்மீரில் டெம்போ டிராவலர் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம். திருப்பதியில் பக்தர்கள் தங்கியிருந்த தனியார் ஹோட்டல் அறையின் மேற்பகுதி இடிந்து விழுந்து விபத்து. அறையில் இருந்த பக்தர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கப்பாடு இந்தியாவுக்கு பயணம். ட்ரம்ப் பதவியேற்ற பின் அமெரிக்க பிரதிநிதியின் முதல் இந்திய வருகை. காசாவின் கடைசி மின் இணைப்பையும் துண்டித்த இஸ்ரேல். கத்தார், ஜோர்டான் நாடுகள் குற்றச்சாட்டு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.